ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். நான் இதுக்கு சப்பாத்தி செஞ்சுருந்தேன், தோசை, அப்புறம் ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா அது பொரிஞ்சி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவை சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விட்டு சிறு தீயில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக ருப்பி எடுத்துக்கின்னு அதை பூசணிக்காய் கூட சேர்த்துட்டு கொஞ்சம் அதையும் மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்து வரும். உங்களுக்கு கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்டான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, நான் இன்றைக்கி இதுக்கு சப்பாத்தி செஞ்சுருந்தேன். அது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகிடுச்சு டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.